கோயம்புத்தூர் துடியலூருக்கு நியர்பையில் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா. துடியலூருக்கு நியர்பை அப்படிங்கிறப்ப கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸுங்க நீங்கள் வீட்டு வாசலுக்கு வர வரைக்கும். பட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இதுவுமே நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு, சூப்பராக இருக்குங்க ஏரியா பார்க்குறப்போ. இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.25 சென்ட் 28/50 சவுத் ஃபேஸிங் சைட்டு. பட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு எல்லா விதமான வசதியோட ஃபுல் ஆஃப் இன்டீரியர்ஸோட செம்மையாக பிளான் பண்ணி 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு 30 ஃபீட் வைடான தார் ரோடு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியில் கார்லாம் நிறுத்தியிருக்காங்க. அப்போ கூட நல்லா வசதியாக இருக்குங்க. சவுத் ஃபேஸிங்லேயே நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. டார்க் ப்ரௌன், ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில். அப்படியே சவுத் ஃபேஸிங்கில் மெயின் கேட்டு கொடுத்து 9x19 சைஸில் கார் பார்க்கிங் ஸ்பேஸுங்க. வீட்டை சுற்றியுமே செட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏதோ இந்த பக்கமும் செட்பேக் கொடுத்துருக்காங்க. தென் அந்த சைடில் கிழக்கு பக்கமாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல செட்பேக் இருக்குது. இந்த வீட்டில் நல்ல செட்பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா பக்கமுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி உள்ள வந்தீங்கன்னா ஹால் ஒரு 16x16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஹாலுங்க. ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்டரில் சாண்ட்லியர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு, அதுக்கு மேலே ஒரு ஹேங்கிங் லைட்டு, மல்டிமீடியா டிவி யூனிட் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜஸோட. வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உடன் ஆர்ச் கொடுத்து, ஸோ இதில் நம்ம வந்து ஸ்டாச்சூஸ் எதாவது வச்சுக்கிற மாதிரி இருந்தால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 11x22 சைஸில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆஃப் மாடுலர் கிச்சனுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் கொடுத்த மாதிரியே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே ஃபுல்லாக நமக்கு வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினெட், ஓவர் ஹெட் கேபினெட் இருக்குது. ஸோ சிம்னி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது டைனிங் ஸ்பேஸு. ஸோ எங்கெங்கே நமக்கு நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் இருக்கணுமோ எல்லா இடத்துலையும் விண்டோஸ் நல்லா பெரிய பெரிய விண்டோவாகவே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கிழக்கு பார்த்த மெயின் டோர் தான் இருந்தாலும் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஸ்பேஸ். ஸோ அங்கேருந்து வெளியில் வந்து நீங்கள் கை கழுவிக்கிற மாதிரி ஒரு வாஷ் பேஷன் கொடுத்து அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நல்ல செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் இருக்கிறனால இது இந்தியன் டாய்லெட் டைப்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. அது இங்கே கிச்சன்லேருந்து நம்ம இந்த பக்கம் என்ட்ராகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10x16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். 2 பக்கமும் விண்டோ, ஃபுல்லாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்டு. இங்கே குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கான ஸ்டடி டேபிள் வித் ஸ்டோரேஜோடு கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ்க்கான அந்த ஷெல்ஃப் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா லிட்ரலி இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் கான்செப்ட். ஸோ கிச்சனுங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸுமே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் நல்ல ட்ரெண்டியான வாஷ் பேஷன் வித் மிரர் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் தாங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் வர இந்த ஹெட்டர் ரூமில் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடர்னாக உங்களுக்கு இங்கே வந்துட்டு லேசர் கட் ஒர்க் வச்ச மாதிரி மெட்டல்லே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹேங்கிங் லைட்ஸோடு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு காமன் பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்குதுங்க. மேலே வந்தோன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா, 2 பெட்ரூம் டோட்டலாக. அப்படி வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே சேம் 10x16 சைஸில் நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் ஏதோ ஸ்டடி யூனிட்டு, டிவி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா காம்பேக்டாக ஒரு டிவி கேபினெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வார்ட்ரோபு, லாஃப்ட் கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு எல்லா இன்டீரியர்ஸும் பக்காவாக பண்ணி அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபைனல் அண்ட் 3rd பெட்ரூமுங்க. நல்ல பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 16x16 சைஸு. ஸோ இதுலேயும் இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு வார்ட்ரூபு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு, இது தவிர நம்ம காட் போடுற இந்த இடத்துக்கு மட்டும் அந்த ஹெட்டர் பார்ட்டுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைங்களுக்கான ஸ்டடி டேபிள் வித் ஸ்டோரேஜ் யூனிட்டோடு கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமுங்க. வால் டைல்ஸ் எல்லாம் செராமிக் டைல்ஸ்லாம் இல்லை கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ட்ரை ஏரியா, வெட் ஏரியா கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துருக்காங்க. பட் நீட்டான ஃபினிஷிங்,
ஃபுல் ஆஃப் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட வெஸ்டர்ன் கிளாசெட் டைப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவிலேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸ் மேலே வந்து ரூஃபிங் கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க. இங்கேருந்தே மேலே போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. துணி துவைச்சி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இல்லை வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். பிகாஸ் ப்ரொவிஷன் இங்கே இருக்குது, டேப் கனெக்ஷன் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தான். வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணி குப்பை தண்ணிக்கு ஓவர் ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. துடியலூர்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ் தான். துடியலூரில் ஆரம்பித்து இங்கே வர்ற வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா தான். டோட்டல் ப்ரைஸு 1,25 lakhs சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் நேரில் வீட்டை வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் கிடைக்காதுங்க. வீடு பிடிச்சிருக்கு, நேரில் வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள்.